உப்பு போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவரைக்காய் போடலாம். இந்த அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே சாம்பாருக்கு வந்து அவரைக்காய் பெருசு பெருசாக போடணும், பொரியலுக்கு மட்டும்தான் குட்டி குட்டியாக புதுசாக போடணும். இது வந்து சாம்பாருக்குன்னும் போது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக போடுங்க. இந்த கரம் இது நல்லாயிருக்கும். இந்த அவரைக்காய் எப்போவுமே வந்து சாம்பாருக்கு பெருசாக தான் போடணும். எல்லா காயுமே கொஞ்சம் நார்மல் சைஸில் போடணும். பொரியலுக்கு வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரைனால் பொடியாக கட் பண்ணணும். சாதா பொரியல்னால் ஒரு நார்மல் சைஸ் கட் பண்ணணும். சாம்பார்னால் ஒரு சைஸ் கட் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கட் பண்ணக்கூடாது. இப்போது மிளகாய் பொடி போட போகிறேன். மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து இப்போது நம்ம எல்லாமே இப்போ வதக்குறோம் இல்லைங்களா, இதுலேயே வதங்கிடும். அதனால தான் நான் சொல்கிறது, லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் பருப்பு ஊற்றி 10 மினிட்ஸ் இருந்தால் போதும் காய். பெருங்காயம் ஒரு சிலர் ரொம்ப இது பண்ணிவிடுவாங்க, வதக்கிட்டாங்கன்னா காய் வந்து அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்படியே புலன்னு ஆகிடும் காயெல்லாம். இப்போ வதங்கிச்சு பாருங்கள், எல்லாமே அப்படியே இழங்கி போயிடுச்சு பாருங்கள். தக்காளி வெங்காயம் இது எல்லாமே ஒன்றா இழங்கிச்சு. இது அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். பருப்பு ஊற்றிடுங்க. நல்ல டேஸ்டான அவரைக்காய் சாம்பார் ரெடி. அவ்வளோதான். இப்போ மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்ல ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அது அழகாக வெந்துடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டு அவரைக்காய் சாம்பார் 10 மினிட்ஸ் போதும்.